2026ஆம் ஆண்டில் தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவின் நிலையில தவேக தலைவர் விஜய் அவர்கள் வென்றது மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஜெயிச்ச கையோடு விஜய் அவர்கள் போட்ட முதல் கட்ட உத்தரவு என்ன, மக்கள் வந்த உடனே வேலையை முடிங்க அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன அப்படிங்கறத மக்கள் மனதில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இதன்படி தவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு அதிரடி உத்தரவு வந்தது. இந்த அதிரடி உத்தரவு என்ன அப்படிங்கறத கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகளில் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கையோடு தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு அதிரடியான முதல் உத்தரவை விஜய் அவர்கள் போட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த உத்தரவு என்ன அப்படின்னு மக்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறாங்க. மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில அனைவரும் செயல்பட வேண்டும். தொகுதி மக்கள் எந்த பிரச்சனையோடு நம்மை நாடி வந்தாலும் அதற்கு உடனடியாக தீர்வு காண துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத நிச்சயமாகவே தவேக தலைவர் சொல்லி இருக்காங்க. இதை தனது எம்எல்ஏக்களுக்கு அவர் அன்பு கட்டளையாக சொல்லியிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நடந்த தவேக ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பேசிய இந்த நிகழ்ச்சியான அறிவுறுத்தல்களை சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் ஜாம்பவான்களை வீழ்த்திய பிரம்மாண்ட வெற்றி பெற்றுள்ள தவேகாவின் இளம் பெண் எம்எல்ஏவான கீர்த்தனா செய்தியாளர்களிடம் பெருமையோடு பகிர்ந்திருக்கிறார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே கருதப்படுகிறது. மக்கள் செல்வாக்கோடு அரியணையை எட்டுப்பிடித்துள்ள தவேகாவின் இந்த மக்கள் சேவை முதலில் என்ற அதிரடி பாலிசி தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக சொல்லப்படுது. இந்த மாற்றத்தின் மூலமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதல் கட்ட விஷயமாகவே நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல் கட்ட விஷயமாக இந்த விஷயத்தை செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்ட முடிவுல நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில பல சங்கடங்கள், பல சவால்கள், பல நெருக்கடிகள், பல ஆபத்தான முடிவில் இருக்கக்கூடிய இந்த நிலையில மேலும் ஒரு குடைச்சல் தேவையா அப்படின்னு செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியிருப்பதாகவே சொல்லப்படுது. அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்ப தெரிந்து கொள்ளலாம். யாரும் எதிர்பாராத அளவிற்கு தமிழகத்துல தவேக 108 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாத நிலை கண்டிப்பாக இப்போ உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பாத்தீங்கன்னா கவர்னருக்கு முன்பாக இருக்கும் ஒரே வாய்ப்பு தவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமாக இதுதான் நடக்கும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறாங்க. இதனுடன் பாத்தீங்கன்னா தனது பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்களுக்கு கால அவகாசத்தை நீடித்து கொடுப்பதுதான் தற்போதைய சூழலில் சாத்தியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பான்மையை தவேக நிரூபிக்க தவறினால் மறு தேர்தல் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே தவேக 108 இடங்களை பெற்றுள்ள இந்த நிலையில அவர்களுக்கு தேவைப்படுவது வெறும் 10 இடங்களை மட்டும்தாங்க. ஆனால் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி என 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது தற்போது அவர்களுக்கே சிக்கலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால பெரும்பான்மையை நிரூபிக்க தவேகாக்கு 11 இடங்கள் தேவைப்படும் நிலை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலை தேவையற்ற சிக்கலை உருவாக்கி இருக்குது என்பதால் இதனால மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. மூத்த தலைவரான செங்கோட்டையன் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாகவே சொல்லப்படுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தவேகாவிற்கு 10 எம்எல்ஏ தேவைப்படுவதாக இருக்கக்கூடிய இந்த நிலையில மேலும் ஒரு எம்எல்ஏ பெறக்கூடிய கடுமையான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழல் தவேகாவில் இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களுக்கு கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அடுத்த கட்ட முடிவாக தவேக தலைவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது பெரும் ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. தவேக தலைவர் அவர்களுக்கு மேலும் இதனை தொடர்ந்து காங்கிரஸ் வைத்த செக் என்ன, எதனால தவேக தலைவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் முடிவுகளில் தனிபெரும் கட்சியாக தவேக தலைவர் உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில
நிறைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால பல நிபந்தனைகளை தாவேகா தலைவர் சந்தித்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இக்காரணத்தை கொண்டும் பாஜக அல்லது அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை தாவேகா பெறவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. முற்றிலும் மதசார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு மட்டுமே விஜய் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மேலிடம் மிக கடுமையாக செக் வைத்துள்ளதாக சொல்லப்படுது. தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் கட்சி படு உஷாராக சில அதிரடி நிபந்தனைகளை விதித்துள்ளதாக டெல்லி மற்றும் சத்தியமூர்த்தி பவன் அரசியல் வட்டாரத்துல தகவல்கள் கசிந்துள்ளதாக சொல்லப்படுது. இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை முன்னெடுத்து செல்லும் நிலையில தமிழ்நாட்டிலும் அதே பாலிசியை கடைபிடிக்க ராகுல் காந்தி மற்றும் கார்கோ தலைமையிலான காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக முடிவு செய்துள்ளது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் இந்த மத சார்பற்ற செக்மேட் நிபந்தனை அனைத்து தரப்பு ஆதரவையும் திரட்டி எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில அமர துடிக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு புதிய அரசியல் நெருக்கடியையும் அதே நேரத்துல பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதிரடியான நிபந்தனையிலிருந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பது அனைவருடைய மத்தியில கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் கேள்வியாகவும் இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் முதலமைச்சர் சீட்டிலே உட்காராத இந்த நிலையில படும் சவால்களையும் படும் நெருக்கடிகளையும் சந்தித்து வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில விஜய் அவர்கள் குழப்பமான நிலையில இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இந்த குழப்பமான நிலையில தாவேகா தலைவர் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன முடிவை எடுக்க போகிறார்? இந்த முடிவு மக்கள் மனதில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்துமா இல்லை எதிர்பார்ப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி சேர்வது மக்களுக்கு பிடித்ததாக இருக்குமா இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலாக இருக்க போகுதா அப்படிங்கிறத நிச்சயமாக தாவேகா தலைவர் முடிவுல தான் இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முடிவாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தாவேகா தலைவர் என்னதான் 108 இடங்களை பிடித்திருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல சவால் பல நெருக்கடி பல விஷயங்களை சந்தித்து வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நெருக்கடியான நிலையில என்ன முடிவை எடுக்க போகிறார் அப்படின்னு மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. இதனால விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை நம்ம அடுத்த கட்ட வீடியோல நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே அடுத்த கட்ட முடிவாக அரசியல் களத்துல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம தெரிந்து கொண்டு பயனடையலாம். தேங்க்யூ.